பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு இந்த ஊழியத்தின் வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். ஒரு வார்த்தையை வாசித்து ஜெபிக்கலாம். மார்க் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பத்திமேய் என்ற ஒரு குருடன் இயேசு போகிற பாதையில உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவன் இயேசு போகிற வழியிலே அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்டு, தாவீதின் குமாரனே இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அவன் கூப்பிட ஆரம்பித்த உடனே அவன் அருகில் இருந்த அநேகர் போய் அவனை அதட்டுகிறார்கள். பேசாம இரு, அமைதியாயிரு, சத்தம் போட என்று அதட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த அதட்டலுக்கு அவன் அமைதியாகலை. தன்னுடைய விசுவாசத்தை அவன் விட்டு விடலை. இன்னும் அதிகமா சத்தமாய் கூப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது தெரியுமா? இயேசு நின்று அவன் அருகிலே வந்து அவன்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? நான் பார்வையடைய விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் ஆக கடவுள். அன்றைக்கு அவன் பார்வை பெற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னால். என் அன்பு தேவ பிள்ளையோ, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும்பொழுது தடைகள் வரும், அநேக தடைகள் வரும். இவன் கூப்பிட்ட போது இவனை அதட்டினது போல அநேக தடைகளை பிசாசு கொண்டு வருவான். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு அநேக தடைகள் வரும், சோர்வுகள் வரும், திடீர்னு குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், ஏதோ ஒரு காரியம் வரும். நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? நீங்கள் இப்போது ஜெபிக்கிறத காட்டலாம் தடை வரும்போது இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு தடை வருதா, கூட 1 மணி நேரம் சேர்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு மேல பிசாசு அதை தடுக்க முடியாது. அந்த குருடன் கூப்பிடும் போது அதட்டினாங்க. அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டோன்னு இயேசு நின்னுட்டார். தடையெல்லாம் உடைஞ்சு போச்சு, அற்புதம் நடந்துருச்சு. ஜெபிக்கிறீங்களா? இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. தடை வரத்தான் செய்யும், ஆனா தடைகளை உடைக்கணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யணும். இப்போது இருக்கிறத காட்டில இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. தடை உடைந்து போகும். இயேசுவின் அற்புதம் நம் வாழ்க்கையில நடக்கும். இந்த குருடன் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. இயேசு நின்றார். அவ்வளோ பேர் சத்தத்தை காட்டிலும் அந்த குருடனுடைய சத்தம் அதிகமா இருந்தது. அப்ப உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? இயேசுவை நிற்க பண்ணுகிற ஜெபமாய் இருக்கணும். இயேசுவை நம்மிடத்திலே கொண்டு வருகிற ஜெபமாய் இருக்கணும். இயேசுவை நமக்கு அற்புதம் செய்ய வைக்கிற ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும். பெற்றுக்கொள்ளலாமா? தீர்மானிக்கிறீங்களா? சத்தியம் உங்களுக்கு புரியுதா? கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அற்புதம் செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.